சரிங்கய்யா. இது அம்மனா? அம்மன். இது 5 பஞ்சலோகமா? இல்ல ஆமாங்க, ஆமாங்க. 5 பஞ்சலோகம். ம். சரி. வாங்க அங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் உங்களுக்கு முனீஸ்வரனா? ஆமாங்க. இவர் தான் ராஜமுனீஸ்வரர். இவர் தான் ராஜமுனீஸ்வரர். ஆமாங்க. சரி. இவரு எது இவர் முன்னடையான்னு பேரு. அந்த முனீஸ்வரனுக்கு காவல் புரியக்கூடிய தெய்வம். அதாவது இவருடைய உத்தரவு இருந்தால் உள்ள போலாம், உள்ள இருந்து வெளிய வரலாம். ஆமாங்க. இவரை மீறி வெளியில போக முடியாது, வர முடியாது. ஆமாங்க, ஆமாங்க. அந்த முனீஸ்வரனுக்கு முதல்ல அவர் வரணும்னாவே பூதப்படை, பூத கணங்கள் வரணும். அதே மாதிரி அவருக்கு சப்த கன்னிமார்கள் வரணும். அதே மாதிரி அந்த முனீஸ்வரனுக்கு உண்டான படைகள் அத்தனையும் வந்தாதான் அவர் வருவார். அப்ப அவர் அந்த படைகளை பாதுகாப்பு பண்றதும், அந்த படைகளுக்கு தேவையான விஷயங்களை பூஜையை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கற வேலையை அவர் பண்ணுவார். இவர் தான் பண்ணுவார். அவர் தான் பண்ணுவார். சரிங்க. இந்த சிலை இருக்க இந்த அம்மன் சிலை என்ன? இதுதான் மகாசக்தி காளி அம்மன் பேருங்க. இவங்க இது மகாசக்தி காளி அம்மன். ஆமா ஆமா. சரி சரி சரி. இதுக்கு ஏதாவது தனி விசேஷம் உண்டா? இது இதுக்கு ஒரு தனி கதையே இருக்குங்க. அப்படி சொல்லணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. இதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. சரி சரி. பைரவரை பார்க்கலாம் வாங்க. இதுதான் நவகிரகம். நவகிரகம். ஓகே. இதுதான் கால பைரவர். ஆமா ஆமாங்க. இவர் தான் பைரவர். இப்போ இவரை சுத்தியும் ஆமா 8 பைரவர் இருக்காங்க. அஷ்ட பைரவர் இருக்காங்க. ஆஹா. சிவன், பிரம்மா, விஷ்ணு இருக்காங்க. காட்டுங்க, அது எது எதுன்னு காட்டுங்க. இவங்க 3 பேர்த்துல யாரு? இல்ல, இவங்க அஷ்ட பைரவர்கள்ல இவங்க 3 பேருங்க. சரிங்க. அதுக்கு அடுத்தது இது விஷ்ணு. இது ஆமா. சரி. அதுக்கு அடுத்தது அந்தான பிரம்மா இருப்பாரு. தலையெழுத்திய மாத்துறவரா? ஆமா. இவர் தான் பிரம்மா. இவர் தான் பிரம்மா. ஆமா. சரி. இது அவர் தான் சிவன். இவர் சிவன். ஆமா. சரி. சிவன், பிரம்மா, விஷ்ணு. பிரம்மா, விஷ்ணு. ஆமா. அஷ்ட பைரவர், சிவன், பிரம்மா, விஷ்ணு. சிவன் ராத்திரிக்கு சிறப்பு பூஜை நடக்கும்.